மக்களே இன்னைக்கு மினி ட்ரக் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாக்சிசிலின். இது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற நமக்கு அடிக்கடி பரிச்சயமான ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கேப்சூல்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, சிரப்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அது போக நிறைய ஃபார்ம்ஸில் அது அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இதோட ஓவரால் ட்ரக் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், அதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ அமாக்சிசிலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிசிலின் லைக் ஆன்டிபயோட்டிக். ஸோ இது ஒரு பெனிசிலின் குரூப்பில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண ஆன்டிபயோட்டிக்கோட குரூப்பில் தான் இது வரும். ஸோ நீங்கள் பெனிசிலினுக்கு அலர்ஜிக்காக இருந்தீங்க அப்படின்னா அமாக்சிசிலினுக்கும் அலர்ஜிக்காக தான் இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ஃபேமிலி ஆஃப் ட்ரக்ஸ் தான். ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு இது அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணும். அதனால இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சிலிட்டிஸ், அதாவது டான்சிலில் ப்ராப்ளம், இல்லை நுரையீரல் ப்ராங்கைட்டிஸில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை நிமோனியா இருக்குது அப்படின்னா அதுக்கு, இல்லை காதில் இல்லை மூக்கில் இல்லாட்டி த்ரோட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, அது இல்லாட்டி ஸ்கின்ல இல்லாட்டி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. அமாக்சிசிலினும் கிளாரித்தோமைசினும் ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அல்சர். ஸோ முன்னாடி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி அல்சர் வந்து பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன், அதாவது ஹெலிகோபாக்டர் பைரோலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷனால கூட வரலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காக இது வந்து கிளாரித்ரோமைசின் கூட காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லான்சோப்ரெசோல் கூட காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக் ஆசிட் வந்து குறைக்கிறதுக்காக, அதாவது அசிடிட்டி குறைக்கிறதுக்காக சில இடத்துல வந்து இது காம்பினேஷனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெனிசிலின்கோ இல்லை செஃப்லோஸ்போரின்கோ இல்லை அந்த குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸையும் நீங்கள் அலர்ஜிக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமாக்சிசிலின் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு வந்து குழந்தை வேண்டாம் அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பர்த் கண்ட்ரோல் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இந்த அமாக்சிசிலின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் குழந்தை வேண்டான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க சிச்சுவேஷனில். அடுத்தது டயரியா. உங்களுக்கு ஆல்ரெடி டயரியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட டயரியா சிவியராக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டயரியா இருந்தால் இந்த ஆன்டிபயோட்டிக் அவாய்ட் பண்ணும். அடுத்து நீங்கள் ஏதாவது பிளட் கிளாட் உங்கள் உடம்புல எங்கேயாவது ஒரு பக்கம் பிளட் கிளாட் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆன்டிபயோட்டிக் அவாய்ட் பண்ணும். அடுத்து உங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்கோ, இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை ஏதாவது ஒரு அலர்ஜிஸ் இருந்தாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து மேஜராக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க, ஒரு பால் கொடுக்குற தாய்மார் அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மருந்து வந்து ரத்தம் வழியாக நம்மளோட பிளட் மூலமாக நம்ம குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில ட்ரக்ஸ் வந்து பிரெஸ்ட் மில்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, சில ட்ரக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த சில ட்ரக்கில் இது ஒரு ட்ரக்காக தான் இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டோஸில் எடுத்துக்கணும், சேம் டைமிங்கில். அதாவது ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டைமிங்கில் 8 மணிக்கே வந்து டெய்லியும் ரெகுலராக எடுக்கணும். அப்போ தான் வந்து அதோட ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஃபுட்டு கூட இல்லை ஃபுட் எல்லாமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஓரல் சஸ்பென்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளோ இல்லை ஓரளவுக்கு பெரியவங்களுக்கு ஓரல் சஸ்பென்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா அதை ஷேக் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கலங்குற வரைக்கும் நல்லா கலக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. கேப்சூலாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேப்சூல் உடைக்காமல் ஃபுல்லாக அப்படியே முழுங்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷன் டைம், அதாவது இந்த டைம் ஒரு சைக்கிள் இருக்கும், 5 டேஸோ இல்லை 3 டேஸோ, அந்த ஃபுல் சைக்கிளை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க 3 நாளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 நாள் எடுத்துகிட்டு 1 நாள் விட்டிங்கன்னா அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எப்போவும் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஸ்கிரைப் சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து மேஜராக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் கோல்டு, அதாவது நார்மலாக இருக்கிற சளி இல்லாட்டி நமக்கு நார்மலாக இருக்கிற ஃப்ளூ, நம்ம சளி மாதிரி ஒரு ஃபீவர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அமாக்சிசிலின் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. இது ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். காமன் கோல்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனால் வருது. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. நிறைய மெடிக்கல் ஷாப்பில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி காய்ச்சல் வந்து உடனே அமாக்சிலின் எடுத்து கொடுத்துருவாங்க. அமாக்சிலின் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒர்க் மட்டும்தான் ஆக முடியும். நார்மல் கோல்டுக்கோ இல்லை நார்மலாக நமக்கு லைட்டாக கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து இந்த அமாக்சிலின் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலும் கேளுங்க, இது அமாக்சிலினா எனக்கு வந்து நார்மல் கோல்டு தான், நீங்கள் எதுக்காக அமாக்சிலின் கொடுக்குறீங்க அப்படின்னு கேளுங்க. அமாக்சிசிலின் கோல்டுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. மேபி அதாவது அதிகமான ரொம்ப கோல்டு இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது, ப்ராங்கைட்டிஸ் லங்ஸில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற டைமில் இது யூஸ் பண்ணணும். ஸோ அன்வான்டாக அன்னெசரியாக ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ இதோட மேக்ஸிமம் டோஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ போன தடவை சொன்ன மாதிரி
இந்த வயசுக்காரங்க இவ்வளோ எடுக்கலாம், இந்த வயசுக்காரங்க இவ்வளோ எடுக்கலாங்கிறது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வராது ஆன்டிபயோட்டிக்ஸ். ஏன்னா அவங்களோட பாடி வெயிட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாடி வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளாம் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக ஆன்டிபயோட்டிக் நம்மளாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதில் டோஸ் கால்குலேட் பண்ணியிருக்கிறது அதோட தப்பு. ஸோ அடுத்தது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டோஸ் நீங்கள் ரெகுலர் டேரெக்டாக போயிடலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டோஸ் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அடுத்து சைட் எஃபெக்ட்ஸ், இதனால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டி ப்ரீத்திங். அதாவது எமர்ஜென்சி சைட் எஃபெக்ட்ஸ்னால் கண்டிப்பாக டாக்டரோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுங்கிற அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும், த்ரோட் வந்து நல்லா வீங்கி இருக்கும். ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லாமல் நமக்கு சோர் த்ரோட் இருக்கும், பர்னிங் ஐஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாது, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப டிசென்ட்ரி ஆகுது, அது வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்குது இல்லை பிளட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டமக் பெயின் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து எப்போ வந்து இது காமனான சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசியா, வாமிட் வர மாதிரி இருக்கும், ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வரும். இதெல்லாம் வந்து காமனான சைட் எஃபெக்ட். ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன், இந்த ட்ரக் கூட வேறு என்ன ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுத்திருந்தாலும் இது கண்டிப்பாக இன்ட்ராக்ட் ஆகும். எஸ்பெஷலி அல்லோபியூரினால் எடுத்துட்டீங்க, அந்த ட்ரக் எடுத்துட்டிங்கனாலும் அது இன்ட்ராக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோபினாசிட் அப்படிங்கிற ஒரு மருந்து எடுத்திங்கனாலும் அது இது கூட இன்ட்ராக்ட் ஆகும். பிளட் தின்னர்ஸ், அதாவது வார்ஃபேரின், கவுமாரின், அந்த மாதிரி நம்ம ரத்தத்தை வந்து தின் பண்ணுற நீங்கள் பொருள் எடுத்திங்கனாலும் அது வந்து உங்களோட இந்த ட்ரக்கோட ஆக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மினி ட்ரக் சீரிஸ் வந்து இதோட முடியுது. இந்த ட்ரக் பற்றி ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நான் பார்க்குறேன். மாற்றமன்றி மாறாது. நன்றி.